வந்து அந்த கடைசியில் நீதிமன்றம் என்ன சொல்லுது, இன்னொரு 15 வருஷத்துக்கு நீங்க 2 பேரும் இந்த பக்கம் வரக்கூடாது, எங்களுக்கு ரொம்ப வேலை இருக்கு, இதான் கடைசி தீர்ப்பு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது. அந்த தீர்ப்புல ஸ்கீம்னு ஒரு சொல் இருக்கு. அந்த ஸ்கீம்ங்கிற சொல்லுக்கு மத்திய அரசாங்கம் கவனிக்கணும், ரொம்ப கவனமா சொல்றேன், தனிநபர்களை சொல்லாம மத்திய அரசாங்கம் போய் சொல்லுது. சரியா? எனக்கு அந்த ஸ்கீம்னா என்னன்னு தெரியல, ஸ்கீம்னா என்னன்னு விளக்கம் சொல்லணும் நீதிமன்றம் சொல்லுது. இதுக்குத்தான் தமிழ்நாட்டில் ரொம்ப காலமா நாங்க சொல்றோம், ஹிந்தி படிக்காதீங்க இங்கிலீஷ் படிங்க, ஹிந்தி படிக்காதீங்க இங்கிலீஷ் படிங்க. ஸ்கீம் என்பது என்னன்னா, இட் இஸ் a systematic plan or arrangement for attaining some particular object அப்படிங்குது. நமக்கு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் என்ன? காவிரி வர்றதுக்கு மேலாண்மை வாரியம்ங்கிறது திட்டம், அதை நடைமுறைப்படுத்தினா அதுக்கு பேரு ஸ்கீம். இது அவ்வளவுதான் விஷயம். ரைட், பரவாயில்ல. இப்போ இன்னும் மே 3ஆம் தேதி வரை இருக்கு. இப்போ இந்த ஸ்கீமுக்கு அர்த்தம் முடிஞ்சிருச்சுன்னா மே 3ஆம் தேதிக்குள்ளையாவது அந்த வேலையை செஞ்சிருங்க. அதாவது